ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து ஒரு 10 பொருள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் செப்டோவில். அப்புறம் வந்து ஒரு பக்கம் சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட வந்து பூக்காரம்மா வந்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க ஒரு கவர் சாமந்தி ஒரு கவர் ரோஸும் வாங்கிக்கிட்டு வந்தேன். அண்ட் தென் ஒரு பக்கம் சமையலும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு, என் வீட்டுக்காரர் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பழைய சோறு நேற்று வச்சுருந்தது வந்து 2 நாளாக மீந்துருச்சுங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு நான் வந்து அதை வந்து வத்தலாக போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பழைய சோறு வத்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் வந்து போட்டுட்டேன். அப்புறம் வந்து இந்த புதினாவும் மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வெளியே சப்போஸ் நான் வாங்கினேன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து போயிருந்துருக்காது. இப்போ என் வீட்டுக்காரர் எழுந்துட்டார், அவருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு சாம்பார் நேற்று வச்சு இந்த சாம்பார் இருந்துச்சு, அந்த சாம்பாரையும் சூடு பண்ணி கொடுப்பேன். சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஜூஸ் போட்டேங்க. ஜூஸ் வந்து நான் 2 நாளாகவே மின்ட் டீ தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கூஸ்பெரி ஜூஸ் தான் போட்டேன். ஸோ அந்த கூஸ்பெரி ஜூஸ் நானும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த ஒயிட் சுகர் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை போடும்போது வரமாட்டேங்குது. ஸோ அதனால நான் வந்து இதில் ஒயிட் சுகரே போட்டுட்டேன். வேறு என்ன பண்ணுறது, டேஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் இது பண்ணால் தான் அந்த கூஸ்பெரியோடு உள்ளே இறங்கும், இல்லைனா அது கூட அந்த நெல்லிக்காய் கூட உள்ளே இறங்காது. சரி ஓகே, ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருந்து தான் போகணும், வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து என்ன இன்றைக்கி சமையல் எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து பீர்க்கங்காய் தண்ணி குழம்பு, அப்புறம் பீர்க்கங்காய் தோல் துவையல். பீர்க்கங்காய் தண்ணி குழம்பு நான் கண்டிப்பாக போடுறேன். அது ஒரு சிம்பிள் ரெசிபி, பட் ஆனால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என் வீட்டுக்கார அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே இருக்குது. அந்த காஞ்சனா மூவியில் வர மாதிரி இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வீட்டில் வேலையே இருக்குன்னு அந்த அவங்கள அனுப்பிச்சி விட்டு சொல்லுவாள் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு கொஞ்சம் சாமான்லாம் தேய்ச்சிட்டு அந்த வத்தலை கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பு வேறு நீ குழைச்சிட்டாங்க வீட்டை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு, அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் எனக்கும் இல்லாமல் நல்லா வீடு நல்லா மாங்கு துடைச்சி ரெண்டுக்கு வந்து 2 மாதம் ஆகுது. இன்றைக்கி தான் ரொம்ப மாங்கு துடைச்சி மாப்பை உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெலாம் வந்து மேலே அந்த குட்டி பையனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நான் பூ மட்டும் தான் வைக்கலாம், மற்றபடி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். ஃபைனலாக வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கும் விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்ட மக்களே. எல்லா ஃபேமிலி உமன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சில இதுவும் இருக்கும். அதில் வந்து மைண்ட் பீஸ் எனக்கு ரொம்பவே இந்த விஷயத்தில் வந்து மைண்ட் பீஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து எனக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலுமே இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே எனக்கு இது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.